இறுதியான தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சார வாகனம் ரெடி, கிரீஸும் ரெடி. கிரீஸும் ரெடி. எப்படி பார்க்குறீங்க அந்த பிரச்சார வாகனம் ரெடி? நம்ம ஆளை தான் வெளியே வர இன்னும் ஆளை காணோம். அவர் வெளியே வருவாரா? சிங்கம்ல, சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியே வரும். அதனால் சிங்கத்துக்கான வண்டி தயார், வாகனம் தயார் வேட்டைக்கு வர்றதுக்கு. சிங்கம் வேட்டைக்கு வர்றதுக்கு வாகனம்லாம் வச்சுட்டு வருது. அதனால் வேட்டைக்கு வருவார். இதெல்லாம் மேட்ரு இல்லைங்க. வாகனம்லாம் உங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அந்த வாகனத்தை அவர் செக் பண்ணுவாராம், எல்லாம் பண்ணுவாராம். அப்புறம் கிரீஸ் டப்பா மற்ற வேலைகள்லாம் இருக்குது. என்ன பேச போகிறீங்க? ஈரோடில் ஆரம்பிக்க போகிறீங்க. இப்போ ஈரோட்டில் போய் நம்ம ஆள் இவர் எடப்பாடி பழனிசாமி போய் பேசுகிறாருன்னா, ஈரோட்டில் நெசவாளர்கள் பிரச்சனை இருக்குது, இங்கே இந்த சமூகம் இவ்வளோ பெருசாக இருக்குது, ஈரோட்டில் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், விவசாய மக்களுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம், நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தில் இவங்க இந்த விஷயங்கள்லாம் ஓரம் கட்டியிருக்காங்க, ஈரோடு மக்களுக்கு நாங்கள் வந்து அதெல்லாம் பண்ணுவோம் மாதிரி. அந்த இது பக்கத்து மாவட்டம் போனால் அங்கே அந்த மாதிரி அத்திக்கடவு அவிநாசி திட்டம்லாம் ஒரு பெரிய ஒரு திட்டமாக இது பண்ணி இன்னை வரைக்கும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி இவர் ஸ்டாலின் ஆரம்ப காலத்தில் அவர் கொஞ்சம் வெளியில் தெரிய ஆரம்பித்த காலத்தில் அடிக்கடி பேசின வார்த்தை அத்திக்கடவு அவிநாசி திட்டம். அப்புறம் அவங்க தான் அதை நிறைவேற்றினாங்க. இவங்க வந்து மறுபடியும் அதையும் கடப்பில் போட்டாங்கன்னு இப்போ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். நான் வந்தால் முழுமையாக அதை பண்ணுவேன்னு. இந்த மாதிரி பல விஷயங்கள், அதாவது என்ன சொல்கிறது, கிராஸ் ரூட் லெவலில் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி பேசணும். நீங்கள் ஒரு பெரிய ஜாதி ஆணவக்குள்ளேயே தொடாமல் கடந்து போகிறாளச்சே. அஜித்குமார் மரணம் தமிழ்நாடே பற்றிக்கிட்டு இருக்குது, பேசாதவங்களாம் பேசுகிறாங்க, கோர்ட்டு போட்டு வெளுக்குது. ஆனால் நீங்கள் 2 நிமிஷம் கூட உங்களால் அதில் பேச முடியல. மாநாட்டில் வந்து வரலாற்று திருப்புமுனை மாநாடு அது இதுன்னு பேர்லாம் வச்சுக்கிட்டீங்க. பேர் வச்சிய சோறு வச்சியான்ற மாதிரி பேர் வச்சிய பேசுனியான்னு பார்த்தா ஒன்றும் பேசலை.